ஹலோ மக்களே, என்னடா இவன் திடுதிப்புன்னு தூங்கி எந்திரிச்சு வந்து நிற்கிறானேன்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அன்பிளான்ட் ட்ரிப். எங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கே பக்கத்தில் இருக்கிற நந்தி ஹில்ஸுக்கு தான். சரி, மணி இப்போ 4 ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ தான் ஒருத்தர் ஓடி வந்து நிற்கிறான். இந்த 3 வண்டியில் தான் நான் கிளம்ப போகிறோம். RX, பேஷன் ப்ரோ அண்டு சென்ச்சுரோ, இந்த 3 தான் கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க, ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ளஸ்ஸாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். வெயிட் பண்ணுறா, வண்டி நீ ஓட்டினா வீடியோ யார் எடுத்தான்னு கேட்குறீங்க தானே? அது எதுவும் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் நாண்டி விளாக்ஸும் தான் வீடியோக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தொட்லாப்பூருங்கிற ஊர்லேருந்து உள்ளே போகிற மெயின் ரோட்ஸ் சூஸ் பண்ணாமல் நாங்கள் கொஞ்சம் வில்லேஜ் ரூட்ஸில் போகலாம், அப்போ தான் வியூஸ் நல்லாயிருக்கும்னு நினச்சி வில்லேஜ் ரூட்ஸில் உள்ளே போந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உள்ளே போகிற வழி ஃபுல்லாக ராகி ஃபீல்ட்ஸு, பப்பாயா ஃபீல்ட்ஸு, அப்படியே திராட்சை தோட்டம். இந்த க்ரீனரை பார்த்து முடிக்கிறக்குள்ளே நந்தி ஹில்ஸோட பேஸை ரீச் பண்ணாங்க. பேஸை ரீச் பண்ணதுலேயே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அங்கே பார்த்தா மழை வேறு லெவலில் தெரிஞ்சுங்க. மலையோட அவுட்லைனு, அந்த மேகம் அப்படியே கிளியர் ஆகி சன்ரைஸ் ஆகுறது. அங்கே பாருங்கள் அந்த வியூவை, செம்மல்ல. தெரிஞ்சிருக்குங்க, நந்தி ஹில்ஸோட செக் போஸ்ட்டை தான் தாண்டி உள்ளே வந்தோம். வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே 17 டிகிரி கோல்டான சில் கிளைமேட்டு, செம்மையாக காற்று, ரோடெல்லாம் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சுங்க. சைடில் பேரிகேட்லாம் போட்டு ரெஃப்ளெக்டர்லாம் வச்சு சேஃபான ரோட்ஸ் தாங்க. நாங்கள் எங்கள் கிட்ட இருந்த பைக்ஸை வச்சு அப்படியே ரைடு என்ஜாய் பண்ணி பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகும்போதே லேட்டுக்கிறனால நாங்கள் ஒரு சில இடத்துல மட்டும் தாங்க ஷார்ட்ஸ் எடுத்தோம். எதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்த ஷார்ட்ஸாக உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய். நந்தி ஹில்ட்டா போக போக கிடச்ச வியூ அற்புதமாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த மலைங்களை சுற்றி வர மேகங்க, மரங்கள் புதுசு புதுசாக வித்தியாசமான செடிங்க, ஃப்ளார்ஸு, அந்த மேகங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே மரத்தில் வந்து முட்டி வாட்டர் ட்ராப் வச்ச மாதிரி நம்ம மேலே மழையாக பெய்கிற ஃபீலிங்கு அவ்வளோ அவ்வளோ அழகுங்க. சரிங்க, அப்படியே நந்தியில் டாப்பை ரீச் பண்ணியாச்சு. பைக்கை பார்க் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டேஞ்சர் இருக்குன்னு ஒரு அண்ணா சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் வந்து திருட்டு போயிருமோ, அதனால் அங்கே இருக்க லாக்கர் ரூமில் சேஃபாக வச்சுக்கோங்க. உள்ளே அலோடு கிடையாது ஹெல்மெட், அதனால் நீங்கள் அங்கே தான் வச்சாகணும். என்ட்ரி முடிச்சு உள்ளே வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் டு நந்தி ஹில்ஸு. லாஸ்ட் டைமும் பின்னாடி ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருந்தேன். இன்னும் சில பேர் இருந்தாங்க, அவங்களும் இந்த தடவை மிஸ் பண்ணுறோம். பாருங்கள், நாண்டி விளாக்ஸோட ஃபன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேட்டான காரணத்தினால நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சன்ரைஸ் பார்க்க மேலே போகலாம். ஆல்ரெடி சன்ரைஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல மேலே போகலான்னு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ், சத்தியமாக. உள்ளே அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் இருக்கேன். ஒரு இடத்துல 24 மணி நேரம் மழை பெஞ்சா எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாசனம் முடிச்சு, லுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படி செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கிளைமேட் மாறவே இல்லை. சன்ரைஸை பார்க்கலாம்னா 7:45 ஆயிடுச்சு, இன்னும் சன்ரைஸே ஆகலை. இங்கே பின்னாடி பாருங்கள், ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேரில் ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க. வேறுங்க கொடூரமாக ஏதோ பண்ணி செகண்டுக்கு அப்படியே கிளைமேட் வேறு லெவலில் மாறுது. நாங்கள் வரும்போது ஃபுல் கிளியராக இருந்துச்சு, இப்போ நீங்களே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ.
இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நந்தி ஹில்ஸ் மேலே இருக்க ஒரு ரெசார்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கப்பன் அப்படிங்கிற ஒரு கமிஷனர் ஆஃப் மங்களூர். அவர் வந்து இந்த இடத்த சம்மரில் வந்து தங்குறதுக்காக கட்டி வச்சிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது பேலஸு. இங்கே வந்து ஸ்டே பண்ணுற பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு செக் இன் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பாருங்க 9:30 மாதிரியே தெரில. நாங்களும் சன்ரைஸ் ஆகும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி போர் அடிச்சிச்சு, கிளம்பி போயிட்டு சாய் போடலான்னு போயிட்டுருக்கோம். வீடியோ எடுத்து சாய் பாயிண்ட். கீழே வந்துட்டு தந்தூரி டீன்னு போட்டிருந்தாங்க. சாப்பிடலான்னு வந்து பார்த்தா ஏமாத்தி விட்டாங்க. நல்லா இல்லை, 30 ரூபாயாங்க. மாட்டிங்க இப்படி பண்ணுறாங்க. சரி மக்களை தயவுசெய்து வந்தீங்கன்னா அந்த கடை தயவுசெய்து குடிச்சிடாதீங்க. நல்லாவே இல்லை. பிளேஸ் நந்தி ஹில்ஸில் டாப்பில் இருக்குது டீ கடை மக்களே. ஆனால் இங்கே வந்து சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் நல்லா கமிட்டடாக தான் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பசங்கள்லாம் கம்மி தான். ரொமான்டிக் பிளேஸ் கைஸ். யார் இங்கே வந்தாலும் கமிட்டடாக வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். சத்தியமாக அந்த மாதிரி இருக்குது லொக்கேஷனு. நம்ம இப்படியே வந்துட்டு இந்த அப்படியே பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு இருந்துட்டு இப்படியே கிளம்ப வேண்டியதான் போல இருக்குங்க. பாருங்கள் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இவனுக்கு தான் கேதி. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸில் மேலே டாப்பில் இருக்க ஒரு ட்ரீ ஹவுஸு. ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. போனால் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பழங்காலத்தில் கட்டினதுனால ரொம்ப டேமேஜாக இருக்குது. நிற்கிற கீழே இருந்து சைடில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இருங்க நான் மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன். இவ்வளோ தாங்க ட்ரீ ஹவுஸில் இருக்கிறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாண்டி விலாக்ஸ் vlog பண்ணிட்டுருக்காரு. கேமராமேன் பாவம் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், இல்லை சேஃபாக ரொம்ப சேஃபாக நடக்கணும். ஆணிங்க வேறு அங்கங்கே கழட்டிட்டு கிடக்குது. கொஞ்சம் டேஞ்சர் தாங்க, ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஓகே. பாருங்கள் வெறும் கம்பி மட்டும்தான் இருக்குது. இருந்த மரப்பாலையெல்லாம் இத்து போயிடுச்சு. லொக்கேஷன்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக பனிமூட்டைங்க. கடைசி வரைக்கும் சன்ரைஸை பார்க்க வந்தாங்க. சன்ரைஸை பார்க்கல, மிச்சம் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. எங்கள் நேரங்க இன்றைக்கி நேரமே சரியில்லை. சரிங்க அப்படியே பைக்கில் ஃபோட்டோ ஷூட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கோம் பிளானு. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுதுங்க. உனக்கு என்னப்பா ஜாலியாக செலவு பண்ணி ஊர் சுற்றுற அப்படி தானே? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டத்தை மறந்து நிம்மதியாக இருக்க சில வழிகள்னால் நல்லா தூங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது, அவ்வளோதாங்க எங்கள் லைஃப்பில். உங்கள் லொக்கேஷன் பக்கத்துலேயும் இந்த மாதிரி எதனா லொக்கேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். நாம் வண்டியில் ஏறி உட்காந்தா எங்கள் கரகம் வந்து டயரில் ஏறி உட்காந்துச்சு. வர்ற இல்லை நாண்டி விலாக்கோட டயர் பஞ்சரு. எங்கள் நேரங்க இன்றைக்கி நேரமே சரியில்லை. இப்போதான் போய் மெக்கானிக் கூட்டுன்னு போயிருக்காங்க. இங்கே 2 பேர் பாருங்கள், அது எந்த கவலையும் இல்லாமல் நீட்டாக உட்காந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த வில்லேஜ் பக்கத்தில் எங்கேயுமே பஞ்சர் கடை இல்லைங்க. பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் ஸ்பேனர் வாங்கி டயரை கழட்டிட்டு போய் பஞ்சர் போட்டு நல்லபடியாக அங்கேருந்து கிளம்புனாங்க. நல்ல மெமரிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் கைஸ். see you on the next vlog. Bye.